அன்புடன் ஃபெமினாஸ் வணக்கம். இன்னைக்கு நாம் தினசரி யூஸ் ஆகும் முக்கியமான டிப்ஸ் என்னவென்று பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்ப்போம். ஜென்ரலாக புனல் இப்படி ரவுண்டு ஹோல் தான் இருக்கும், தெரியுதுங்களா? அதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஓவல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம்னா என்ன மாதிரியான லிக்விட் போட்டாலும் ஈஸியாக ஃப்ளோ ஆகும். இதனால் நம்மளுடைய பொருட்கள் சிந்தாமல் சிதறாமல் கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், அதே புனலை நம்ம மேலே வரைக்கும் கட் பண்ணிட்டா இந்த மாதிரி சின்ன வாயுள்ள பாட்டில்களில் இதை வச்சுட்டு பவுடரோ தானியங்களோ போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் பாட்டிலுக்குள்ளே போயிடும். அதே மாதிரி பெரிய பாட்டில் இருந்தால் இதை கட் பண்ணிவிட்டு இதை புனலாக வச்சுக்கிட்டு பெரிய பாட்டிலில் இப்படி வச்சுட்டு எந்த விதமான பொருட்களை போட்டாலும் கொஞ்சம் கூட கீழே சிந்தாமல் வேஸ்ட் ஆகாமல் பாட்டிலுக்குள்ளே போயிடும். இப்போ நாம் மேல் பார்ட்டை புனலாக யூஸ் பண்ணிக்கிறோம், கீழ் பார்ட்டை டேபிளுக்கு அடியில் டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்லாண்டிங் ஆன கார் பெட்ரோல் டேங்க், மற்ற ஆயில் கேன், கெரோசின் கேன், தண்ணி கேன்களில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஓப்பன் இருந்தால் சாதாரண புனல் யூஸ் ஆகாது. அதுக்கு இந்த மாதிரியான ஒரு புனலை நாம் தயார் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ஸ்லாண்டிங்காக இருந்தாலும் இந்த மாதிரி புனலை யூஸ் பண்ணி நீங்கள் ஆயிலோ தண்ணியோ இதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த புனலை எப்படி தயார் பண்ணணும்னா சாதாரண தண்ணி பாட்டிலில் தான் இதோட ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவைன்னா இதை விட பெரிய பாட்டில்லையும் தயார் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ் பண்ணாத சுவிட்ச்களை இந்த மாதிரி பாட்டிலில் கட் பண்ணி இந்த அடிப்பாகத்தை சுவிட்சை கவர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செல்லோடேப் போட்டு நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். சில வீடுகளில் வீட்டுக்கு வெளியே உள்ள லைட்டுக்கு வீட்டுக்குள்ளே சுவிட்ச் வச்சுருப்போம். நாம் வேறு சுவிட்சை நம்ம ஆன் பண்ணும்போது தெரியாமல் இதில் கைப்பற்றுச்சுன்னா பொழுதுக்கும் வெளி லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் கரண்ட் வேஸ்ட் ஆகும். 2-வே சுவிட்சுகள் இருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சாதாரண கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்களை தேவையான ஹைட்டுக்கு வச்சுக்கிட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பியும் இதை இன்சர்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரே ஹைட்டில் நிறைய பாட்டிலுங்க தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிச்சனில் கடுகு உளுந்தம்பருப்பு மற்ற எல்லாத்தையும் போட்டு இதில் வச்சுக்கலாம். தேவைங்கும்போது இந்த மூடியை கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கெஸ்ட்டுங்களுக்காக நாம் ஃப்ரீசரில் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருப்போம். அந்த சமயம் பார்த்து கரண்ட் கட் ஆச்சுன்னா இந்த ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகி பின்னாடி உள்ள பாக்ஸில் போய் சேர்ந்துக்கும். அதனால் அந்த பாக்ஸ்லேருந்து பேட் ஸ்மெல் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு ஐடியா இருக்குது. இந்த மாதிரி ஹரிசாண்டல் அல்லது ஸ்கொயர் பாட்டிலை ஒரு பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இதுக்குள்ளே ஐஸ்கிரீம் வச்சு ஃப்ரீசரில் தள்ளி விட்டுடலாம். கரண்ட் கட் ஆனாலும் உள்ளே தான் மெல்ட் ஆகி இந்த ஐஸ்கிரீம் இருக்கும். அதனால் இது வெளியே எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு திருப்பி நாம் இதில் ஜோடிச்சுட்டு வச்சுக்கலாம். இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். நன்றி, வணக்கம்.